ரூம் ஃபுல்லா செக் பண்ணுங்க, ஒரு பொருளை விட்டுறக்கூடாது. பாத்தியா, சொன்னேன்ல, கரண் கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவன் தானாவே பிருத்விய கண்காணிப்பான்னு சொன்னல. சும்மா சொல்லக்கூடாதுக்கா. சில பேர் சொல்லிட்டு அதிரடியே செய்வாங்க. ஆனா அவங்களோட அதிரடி புஸ்ஸுன்னு ஆயிடும். ஆனா என் மாமா சைலண்டா அதிரடி பண்ணி அவர் வைலண்ட் ஆகிட்டாரு. அவன் யாரோட புருஷன்? அது சரி, யாரோட மாமான்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்துல கரண் மாமாவை பிடிக்காது. நீங்க கரண் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் கரண் சார மாமாவா முன்னாடியே ஏத்துக்கிட்டவ. உங்களுக்கு புருஷன் உனக்கு மாமாவாகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன, புரிஞ்சதா? அட சும்மார, 2 பேரும் அமைதியா நில்லுங்க. எனக்கு தெரியும், பேப்பர்ஸ பிருத்வி தான் திருடி இருக்கான். எவ்வளவு பயந்து போயிருக்கான். ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் பிருத்வி மாட்டிக்க கூடாது. 3 பேரும் குசு குசுன்னு பேசிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? வீட்டு மாப்பிள்ள மேல திருட்டு பழி போட்டீங்கல்ல, சந்தோஷமா? எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட அக்கா கிட்ட நீ எப்படி பேசிட்டு இருக்க? எங்க பாரு கிருத்திகா, நீ நியாயமா சந்தோஷப்படணும். கரண் மாமா மேல போட்ட படியில இருந்து கரண் மாமா இப்ப நீ தப்பிச்சிட்டாரு. யாரை முட்டாளாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க? கரண் என்ன ஆல்ரெடி தப்பிச்சிட்டாரு. அவர் ரூம்ல ஃபைல் தான் கிடைச்சது, பேப்பர்ஸ் கிடைக்கல. ஓகே, அவர் ரூம்ல இருந்து ஃபோல்டர் கிடைச்சதுல. அப்படின்னா கரண் மாமா 50% தான் குற்றவாளி. இவர உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, தெரியுதா? அப்படின்னா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து என் அண்ணனுக்கு பதிலா என் ஹஸ்பண்ட் மேல பழிய போட்டு அவரை டார்கெட் பண்ண வச்சிட்டீங்க. வெரி ஸ்மார்ட். அந்த மாதிரி எண்ணம் இல்ல, புரியுதா? யாரும் யாரையும் டார்கெட் பண்ணல கிருத்திகா. என்னை யாரும் எதுவும் சொல்லல. நான் கண்ணால பார்த்ததான் சொன்னேன். என் காதாலையும் கேட்டேன். பிருத்வி நாகரியோட பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவன் ரூமுக்கு வந்தான். இருட்டுல ஏதோ ஒளிச்சு வைக்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டாப். ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஐ செட் ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீங்க என் ரூம சோதனை போட முடியாது. ஒருவேளை நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க என் ரூம சோதனை போட்டீங்கன்னா உங்க ஜாபுக்கு தான் ஆபத்து. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் பயந்துட்டியா? மாட்டிப்பேன்னு என்ன சிக்க வைக்கிறீங்களோன்னு தோணுது. அதனால தான் நான் சொல்றேன், வெளியில போங்க. உன்னை மாட்டி விடல, உண்மையை வெளியே கொண்டு வரோம். தட்ஸ் இட். எந்த உண்மையை சொல்ற? எந்த உண்மைங்கிறேன்? நான் எதுவும் செய்யலங்கிறப்ப அட நீங்க யாரும் எதுவுமே ஏன் சொல்ல மாட்டீங்க? இவங்களை எங்க இருந்து போக சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? அட இவங்க கிட்ட ஏதாவது சொல்லுங்க. நான் எதுவும் செய்யல. ஓ, இன்னைக்கு மறுபடியும் இந்த வீட்டுல நான் அவமானப்படுறேன். இந்த வீட்டோடைய மாப்பிள்ள அவமானப்பட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் புதுசு இல்லையே. இந்த வீட்டு மாப்பிள்ள எப்பவுமே அவமானப்படுறான். இப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அதுதான் கரெக்ட். நீங்க அதுக்கு தான் லாய்க்கு. ஹேய் பிருத்வி, மரியாதையா பேசு. இது என்னோட குடும்பம். என்ன உன்னுடைய குடும்பமா? ரொம்ப பிரமாதம். இந்த குடும்பத்து மேல அன்பு திடீர்னு உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த குடும்பம் உனக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தா என்ன, அத உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. லிசன் இன்ஸ்பெக்டர், முதல்ல நான் ரொம்ப அன்பா கோஆபரேட் பண்ணேன். உங்களை சோதனை போட விட்டேன். ஆனா இப்ப நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன சிக்க வைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. சோ ப்ளீஸ் நீங்க எல்லாம் இங்க இருந்து போயிடுங்க. இன்ஸ்பெக்டரை சர்ச் பண்ண விடாம யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. சர்ச் வாரண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒருவேளை யாருடைய வீட்லயாவது யாருடைய ரூம்லயாவது சோதனை போடணும்னா சர்ச் வாரண்ட்டை கொண்டு வரணும்.
சோ ப்ளீஸ் நான் உங்க எல்லார்கிட்டயும் கடைசியா சொல்றேன், லீவ். இன்ஸ்பெக்டர், இன்னொரு விஷயம், பிருத்வி ரூமை சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் வாரண்ட்டோட வந்துடுங்க ப்ளீஸ். ஏன்னா அவன் கண்டிப்பாக மாட்டிட்டான். வாரண்ட் இருக்கான்னு கேட்பான். சர்ச் வாரண்ட் மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர். ஆ சர்ச் வாரண்ட்னா என்னன்னு தெரியும், அதை கொண்டு வந்திருக்காங்க. போதுமா? சர்ச் பண்ணுங்க. போங்க, வேலையை ஆரம்பிங்க. கடவுளே, ப்ளீஸ் பிருத்வியை காப்பாத்துங்க. அந்த பேப்பர்ஸ் இந்த ரூம்ல கிடைக்கவே கூடாது. ஐ எம் சாரி சார், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. வாவ், இது எனக்கு முன்னாடியே தெரியும். எதுவுமே இல்லைங்கிறப்ப எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இப்போ உனக்கு திருப்தியா இருக்கா? சந்தோஷமா? இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். நீங்க ப்ளீஸ் என்னோட ரெக்வஸ்ட்காக ஒரு தடவை இன்னும் நல்லா செக் பண்ணுங்களேன். ஏன்னா கரனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இதுல சந்தேகம் இருக்கு. என்னோட பேப்பர்ஸ நிச்சயமா இவன் தான் எடுத்திருப்பான். இல்ல, ஒரு நிமிஷம். அதோ அந்த 2 பேர் யாருன்னு தெரியுமா? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டரே சொன்னாரு அவங்க இப்படி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்களாம். அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே. அப்படி இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் தேட சொல்றீங்க? எதுவுமே இல்லைங்கிறப்ப ஏன் மறுபடியும் தேடணும்? உங்க ப்ராப்ளம் என்ன? எதுக்கு இவரை விரட்டிட்டு இருக்கீங்க? எனஃப்யா, போதும். நான் என் ஹஸ்பண்ட்க்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் சொல்லிட்டேன். Stop. இன்ஸ்பெக்டர், என்னுடைய பொருளை தொட வேண்டாம்னு சொல்லுங்க. என் ரூம்ல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் தொடறதுக்கான உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. இன்ஸ்பெக்டர், மே ஐ? சார், நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன், நீங்க தரங்க.
மை காட். ஒரிஜினல் பேப்பர்ஸான்னு பாரு. இன்ஸ்பெக்டர் சார், இதுதான் அந்த பேப்பர்ஸ். என் ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் பேப்பர்ஸ் இதுதான். அப்படின்னா நாங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். இந்த பேப்பர்ஸ பிருத்வி தான் திருடி இருக்கா. வாட் ரபேஷ். நீ தான் திருடி இருக்க. ஐயோ, இந்த பேப்பர்ஸை நான் முதல் முறையா பாக்குறேன். இந்த பேப்பர்ஸ் எப்படி என் ரூமுக்கு வந்ததுன்னு எனக்கே தெரியாது. அதோட இந்த ஸ்டிக், அந்த ஸ்டிக்கும் என்னோடது இல்ல. அந்த ஸ்டிக் முதல் முறையா பாக்குறேன். அந்த ஸ்டிக் என் ரூமுக்கு எப்படி வந்தது? இப்பதான் இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் என்னதுன்னு சொன்னேன். இப்ப இல்லன்னு சொல்ற? ஐயோ, அவன் தொட்டானேங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். இன்ஸ்பெக்டர், ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டிக் என்னோடது இல்ல. இந்த பேப்பர்ஸ் எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் எதுவும் செய்யல. என்ன சிக்க வைக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது சொல்லுங்க. அட, நான் திருடலன்னு சொல்றேன். என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? நான் வரமாட்டேன். என்ன விடுங்க. நான் தான் சொல்றேன், அந்த பேப்பர்ஸ் நான் எடுக்கல. எதுவும் பண்ணலன்றப்போ ஏன் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? என்ன விடுங்க. அமைதியா இருங்க. மாட்டி விட்டுட்டாங்க. நான் வரமாட்டேன். என்ன விடுங்க. நான் எதுவும் செய்யல. இவங்க பிளான் பண்ணி என்ன சிக்க வச்சாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. போங்க. அக்கா, நான் தான் எதுவுமே செய்யலன்னு சொல்றேனே. நான் சொல்றதை ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? நான் அந்த பேப்பர்ஸ் திருடவே இல்ல. விட்டுருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதுவும் அவஸ்தைப்படுறீங்க. நான் எதுவுமே செய்யல. Just listen to me. நான் எதுவும் செய்யல. நான் உங்களை விட மாட்டேன். ஓ காட், பிருத்வி பெருசா விளையாடி இருக்கான். இந்த பிருத்வியோட மாஸ்டர் மைண்ட் இருக்கு. இவனுக்கே இந்த நிலைமைனா நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியலையே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுதானே விரும்புனீங்க? என் ஹஸ்பண்ட ஜெயில போடணும், அவர் இந்த வீட்டை விட்டு போகணும் தானே ஆசைப்பட்டீங்க. அவரு போயிட்டாரு. ஆர் யூ ஹாப்பி? என் லைஃப்ல கடைசியா கிடைச்ச சந்தோஷம் என்கிட்ட இருந்த ஒரே சந்தோஷம், அதையும் நீங்க பறிச்சிட்டீங்க. You know, ஒரு காலத்துல நான் உங்களை ரொம்ப நேசிச்சேன். அண்ணி அண்ணி அண்ணின்னு உங்க மேல நிறைய அன்பு வச்சிருந்தேன். ஆனா இப்போ நான் வெறுக்கிறேன். உங்களை நான் அடியோட வெறுக்கிறேன். போதும்னா போதும். உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க கண்ணுல கட்டிட்டு இருக்க இவங்க மேல இருக்க காதல தூக்கி வீசுங்க. இவ உங்களோட லவ்வே இல்லனா, இவ அந்த பிரீத்தாவே இல்ல, இவ வேற யாரோ. என் ஃபேமிலில யாருக்காவது என்ன புரியுதா? யாருக்காவது என் மனசு புரியுதா? இங்க யாருக்கும் எதுவும் புரியல. யாருமே இல்ல. கிருத்திகா, கிருத்திகா, இங்க பாருங்க மிஸ்டர் கரண், நீங்க இப்ப எங்க கூட ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். ஏன்னா நீங்க தான் எங்களை ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னீங்க. அதனால நீங்க தான் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி ஆகணும். வாங்க. அண்ட் இங்க பாருங்க பிரீதா, உங்க பேப்பர்ஸை கொஞ்சம் பத்திரமா வைங்க. அது மறுபடியும் திருடு போயிட போகுது. இல்ல இனிமே நான் இத கவனமா வச்சுப்பேன், சேஃபா வச்சுப்பேன். தேங்க்யூ so மச் இன்ஸ்பெக்டர். நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. வாங்க. கரண் கிட்ட எதுவுமே சொல்லாம அவன் எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கான், துணையா இருந்திருக்கான். ஆனா வெளிக்காட்டிக்கிறது இல்ல. ஆனா எனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அவன் எனக்கு துணையா நிப்பான். அக்கா, ஓ மை காட், அக்கா நீங்க சாதிச்சிட்டீங்கக்கா. ஐ மீன், நீங்க எவ்வளவு நாள் அதுக்கு காத்துட்டு இருந்தீங்கக்கா? அந்த பிருத்விங்கிற காட்டு பூனைய இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு. ஆனா நீங்க இன்னைக்கு அதை சாதிச்சிட்டீங்கக்கா. எனக்கு எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுக்கா. அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு எப்பவுமே கனவு வரும்க்கா, அந்த பிருத்வி கிட்ட நம்ம தோத்துட்டே இருக்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு அந்த கனவு பலிக்கலக்கா. நீங்க அந்த பிருத்விய நிஜமா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கக்கா. அக்கா நிஜமா சொல்றேன், நீங்க மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பாசிபிளே இல்லக்கா. ஐ அம் வெரி சீரியஸ்க்கா. இல்ல ஸ்ருதி, நான் தனியா எதுவுமே செய்யல. இந்த விஷயத்துல
கரண் எனக்கு உண்மையிலே ரொம்ப துணையா இருந்திருக்கான். என்ன நீ சொல்றீங்க? கர்ணன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதை சொல்லவே இல்ல. அட நான் அந்த சப்போர்ட்ட சொல்லல, என்ன? அது துணையா இருந்ததா சொல்றேன். இங்க பாரு, ஆப்வியஸ்லி பிளான் என்னோடதுதான். இந்த பேப்பர்ஸ பேங்க்ல இருந்து கொண்டு வந்து வீட்ல வைக்கணும்னு நினைச்சது நான் தான். ஏன்னா பிருத்வி இதை திருட பாப்பான், அவனை அரெஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா என்னோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகல. அதுவும் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு தீரணுங்கிறதுல கரண் மட்டும் உறுதுணையா இல்லனா ஆக்சுவலா இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா கரண் தானே பிருத்வியை மாட்டி விட்டான். சோ இந்த பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுல என் பங்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் கரணோட பங்கும் இருக்கு. அவன் எதுவுமே சொல்லிக்கல, ஆனா அவன் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்கான். பிரமாதங்கா. என்னோட மாமா வெறும் ஸ்மார்ட் மட்டும் இல்ல, ஸ்மார்ட்டஸ்ட். ஆனா அக்கா, நீங்களும் ஒண்ணு எதுக்கும் குறைஞ்சவங்க இல்ல. அந்த பிருத்வியை எப்படி சூப்பரா ஓட விட்டீங்கல்ல. ஐ லவ் யூ அக்கா, நீங்க சூப்பர்க்கா. ஐ லவ் யூ. நானும் சரி சமீர், நீ ஸ்ருதியை எப்போ வீட்ல விட போறதா இருந்தாலும் என்ன கூட கூட்டிட்டு போடு. நீங்களும் வீட்டுக்கு வரீங்களாக்கா? இல்ல வீட்டுக்கு வரல, எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஏன்? அந்த பிருத்விய பார்க்கணும். ஒரு நிமிஷம், அவன் தான் போயிட்டான்ல, அவனை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அட போட்டு விடுங்களேன். இல்ல, சில விஷயம் இருக்கு, அத நான் பிருத்வி கிட்ட சொல்லி ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் என்னால சொல்ல முடியல. Sherlyn, are you fine? நட்டாஷா, இப்ப இந்த வீட்ல எனக்கு நீ யாருமே இல்ல, உன்னை தவிர. நட்டாஷா, அந்த பிரீதா என்ன சொன்னாலும் அதை அவ செஞ்சிட்டா. அவ என்கிட்டயும் பிருத்வி கிட்டயும் சொன்னா அவ எங்களை வீட்டு விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னான். இப்ப அவ பிருத்வி ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. நீ நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாரு. அந்த பிரீதா எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்கா. அவ வேணும்னே அவ ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவ வேணும்னே வெளியே வச்சு நம்ம எல்லாரையும் மாட்ட வைக்கணும்னு நினைச்சிருக்கா. அதுல இப்ப அவ ஜெயிச்சிட்டா, நம்மளும் நல்லா மாட்டிக்கிட்டோம். அவ இப்ப பிருத்வி ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. ப்ளீஸ் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும், என் கூடவே இருக்கணும். ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணு. Sherlyn, calm down. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, எதுவும் ஆகாது. எப்படி இந்த மாதிரி சொல்ற? உனக்கு ஒண்ணும் தெரியாது. பிரீதா என்ன சொல்றாலோ அத அவ செய்வா. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நீ எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல? Fine, sit here. Calm down and fine. I promise. நான் பிரீதாவை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டேன். அவ புத்திசாலின்னு எனக்கு தெரியும், அவ ரொம்ப ஸ்மார்ட். ஆனா அவ இந்த முறை மறுபடியும் பிருத்விய ஜெயிலுக்கு அனுப்பிடுவான்னு நினைக்கல. நாம பிரீதா விட்டு விலகி இருக்கணும். அவ எந்த பிளான் போட்டாலும், அவ என்ன நினைச்சாலும் நாம அதை செய்யவே கூடாது. நம்ம அவளை விட 2 அடி முன்னாடி இருக்கணும். நாம அவளுடைய பிளான்ல. Calm down Sherlyn, நீ ரொம்ப யோசிக்கிற. அப்படி எதுவும் ஆகாது. அந்த மாதிரி சொல்லாத, எனக்கு பிரீதாவை பத்தி நல்லா தெரியும். அவ நினைச்சா அதை நடத்தி காட்டிடுவா. அவ உனக்கு பிரீதா பத்தி தெரியாது, எனக்கு அவளை பத்தி தெரியும். அவ என்ன வேணாலும் செய்வா. நம்ம அவளை விட்டு விலகி இருக்கணும். We just have to be very careful. We have to be very careful. எப்படி? எல்லாம் சரியாயிடும் Sherlyn. Don't worry. Oh God, பிரீதா என்னமா கேம் விளையாடினா? யாருக்கும் புரியாத மாதிரி கேம் விளையாடிட்டா. இது எல்லாம் அவளோட பிளான் தான். பிருத்வி மாதிரி ஸ்மார்ட்டான பிளேயரையே அவ மாட்டி விடுறானா? நம்மெல்லாம் அந்த பொண்ணு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அந்த பிரீதா ரொம்ப டேஞ்சரஸான ஆள். அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல சார். என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்காதீங்க. ஐ வார்ன் யூ. சொல்றதை கேளுங்க. இழுத்துட்டு போங்க. இங்க பாருங்க சார், கோஆபரேட் பண்ணுங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. போங்க. ஓவரா பேசுறீங்க. நீங்க எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என்ன சிக்க வச்சிருக்காங்க.
என்ன வெளிய விடுங்க, வெளிய விடுங்க. இங்க இருந்து உன்னை ஒருத்தரால மட்டும்தான் காப்பாத்த முடியும். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களால. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை கேளுங்க. யார் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் என்ன சிக்க வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நான் தான் சொல்றேன், நான் எதுவும் செய்யல. என்ன இதுல சிக்க வச்சிருக்காங்க. என்ன இங்க இருந்து வெளியில விடுங்க. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஏய் நீ என்ன செவிடா? யாரா நீ? வந்ததுல இருந்து தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்க. உன்ன மாதிரி நான் 1000 பேரை பார்த்திருக்கேன். இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. எவன் அதிகமா கத்துறானோ அவன் தான் தப்பு பண்ணிருப்பான், தெரியுமா? நீ இதை விட பெருசா தப்பு பண்ணிருப்ப இல்ல? எப்படி அமைதியா இருக்கணும்.